வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயலில் ஒவ்வொரு வருடமும் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் கண்ணியமிக்க ஜாமி திருமிதி கிரந்தம் பாராயணம் செய்யப்பட்டு பயான் நிகழ்வு நடைபெறுவது வளமையானது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1446 இந்த ஆண்டின் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் கடைசி நாளில் 30வது நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் எமக்காக இன்றைய தினம் உம்மஹாத்துல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களின் சிறப்புகளை பற்றி எமக்கு பயான் நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய மௌலவி அக்கரை பற்றி ஜமியத் உலமாவினுடைய நிறைவேற்று குழுவின் உறுப்பினரில் ஒருவரும், அக்கரை பற்றி மர்கஸில் நடைபெறக்கூடிய அபூபக்கர் சித்திக் அரபு கலாபீடத்தினுடைய விரிவுரையாளரும், அல் ஹாஃபில் மௌலவி NT சர்ஜுன் ரஹ்மானி ஹஸ்ரத் அவர்களை அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد المصطفى صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. صدق الله العظيم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனின் மீது நலவை அல்லாஹ் விரும்பிவிட்டால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற முதலாவது பாக்கியம், சந்தர்ப்பம், நல்ல விடயங்களை செவிமடுக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன், எந்த மனிதனில் நலவை அல்லாஹ் கண்டுவிடுகின்றானோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நலவையும் பரக்கத்தையும் அருளையும் அல்லாஹ் அறிந்து கொண்டானோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற முதலாவது பாக்கியம் லஅஸ்மஅஹும், குர்ஆனுடைய ஹதீஸுடைய நல்ல விடயங்களை கேட்கின்ற செவிமடுக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். மதிப்புக்குரியவர்களே, இந்த ஜாமியா திர்மிதி இன்றைய தினம் இறுதி தினத்தை அடைந்திருந்தாலும் இந்த 30 தினங்களிலும் யாரெல்லாம் நிறைவாக அல்லது அதிகமான தினங்கள் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கைரையும் நலவையும் அடைந்த மக்களுக்குரிய அடையாளமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொன்ன பாக்கியத்தை அடைந்திருக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் இந்த காலத்தில் ஒரு மிக பெரும் பாக்கியவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எங்களது வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் நாம் எங்கிருந்த போதிலும் இப்படிப்பட்ட நல்ல சபைகளில் கலந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. மதிப்புக்குரியவர்களே, இன்றைய தினம் கடைசி பகுதி, ஜாமியா திர்மிதியுடைய கடைசி பகுதி, மனாகிபு அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பரிசுத்தமான
மனைவிமார்களது சிறப்புகள் சம்பந்தமாக வாசிக்கப்பட்டது. மதிப்புக்குரியவர்களே, உலகத்தில் தூய்மையானவர்கள் நபிமார்கள். அல்லாஹ் பரிசுத்தமான நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் மனைவிமார்களாக துணைவியர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதும் மனிதர்களில் மிகவும் பரிசுத்தமான தூய்மையான பெண்களைத்தான் அல்லாஹ் நபிமார்களுக்கு மனைவிமார்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அந்த வரிசையில் தான் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக, இந்த உலகத்தில் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக வந்துவிர்த்த எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கின்ற அந்த பரிசுத்தமான அந்த மனிதருக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தில் எந்த வகையான அரைகுறை கோணல்களும் இல்லாத, எந்த வகையான பிரச்சினைகளும் இல்லாத, எந்த வகையான குறைகளுக்கும் இடைபாடில்லாத தூய்மையான பெண்களை அல்லாஹ் மனைவிமார்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மதிப்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் 11 திருமணங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, உண்மையில் இந்த திருமணங்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற நோக்கமாக மாத்திரம் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 வகையான குணமுடைய பெண்களை திருமணம் செய்து மனித குலத்திற்கு ஒரு மிக பெரும் முன்னோடியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுக்கு மிக பெரும் அத்தியாயத்தை படைத்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபித்துவம் கிடைக்கப்படுகின்ற வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு திருமணத்தை தான் செய்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய அந்த நபித்துவம் கிடைக்கப்பட்டு சுமார் 10 ஆண்டு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு திருமணத்துடன் மனைவியுடன் மாத்திரம்தான் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு நபித்துவம் நுபுவத் கிடைக்கப்பட்ட பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய 10 திருமணங்களையும் செய்து 10 வகையான குணங்கள் கொண்ட 10 வகையான குடும்ப பின்புலம் கொண்ட பல சூழ்நிலைகளில் தள்ளப்பட்ட பல பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வளித்து எங்களுக்கு மிக பெரும் முன்னோடியாகவும் அவர்கள் மூலமாக அந்த கோத்திரங்களுக்கு இஸ்லாம் பரவுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணத்தை முன்வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 திருமணங்களையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். மதிப்புக்குரியவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமார்களாக வாய்த்த அந்த 11 பரிசுத்தமான அந்த பெண்மணிகளும் உலகத்தில் ஏனைய பெண்களை போன்று சாதாரணமான அந்தஸ்துள்ள பெண்கள் கிடையாது. அவர்களும் உலகத்தில் பெண் கோலத்தை போன்று உலகத்தில் ஒரு பெண் படைக்கப்பட்ட அந்த கோலத்தில் அமைப்பில் தோற்றத்தில் அவர்கள் படைக்கப்பட்டாலும் அவர்கள் தரத்தில் அந்தஸ்தில் உலகத்தில் உள்ள ஏனைய பெண்களை விடவும் அவர்கள் சிறப்பு வாய்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய பார்வையில் அவர்கள் மிக பெரும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்து அழகு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் பொதுவாக சொல்லுகின்றான். ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மனைவிமார்களை பார்த்து சொல்லுகின்றான், யா நிசா அன்-நபியி, நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் உலகத்தில் ஏனைய பெண்களை போன்று சாதாரணமான பெண்கள் கிடையாது. நீங்கள் உலகத்திற்கே ரஹ்மத்தாக வந்த, உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்திருக்கின்ற, உலகத்தில் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்திருக்கின்ற ஒரு பரிசுத்தமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமார்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தரத்தில் அந்தஸ்தில் ஏனைய பெண்களை போன்று கிடையாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களை பார்த்து அவர்களது வாழ்க்கை தரத்தை அவர்கள் ஏனைய பெண்களை போன்று இல்லாமல் ஒரு நபியுடைய மனைவியை போன்று முன்னுதாரணமாக
எல்லா வகைகளிலும் அவர்கள் மிளிர வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஆண்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களை உம்மஹாத்துல் முஃமினீன், இந்த ஆண்களுக்கு தாய்மார்களாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றார். மதிப்புக்குரியவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் யாரை வேணுமாக இருந்தாலும் அவர் மஹரமான பெண்களை தவிர அஜ்னபியான எந்த ஒரு பெண்ணையும் ஒரு மனிதர் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மறைவுக்கு பின்னால் அல்லது அவர்கள் தலாக் சொல்லிய பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களை உலகத்தில் யாரும் மனம் முடிப்பது அது ஹராம். காரணம், அவர்கள் உங்களுக்கு தாய்க்கு சமமானவர்கள் என்று அல் குர்ஆன் திட்டவட்டமாக சொல்லுகின்றது. உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் அவர் மரணித்த பின்பு அவருடைய மனைவியை இன்னும் ஒரு மனிதர் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களை உலகத்தில் யாரும் மறுமணம் முடித்துவிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த பெண்களை உலகத்தில் இருக்கின்ற முஃமினான ஆண்களுக்கு அல்லாஹ் தாய்மார்களுடைய அந்தஸ்தில் வைத்திருக்கின்றார். இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களை நாம் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கு தாய்மார்கள் என்று சொல்லுகின்றோம் என்றால் அது உண்மையில் எங்களுக்கு இருக்கின்ற, எங்களை பெற்றெடுத்த தாயுடைய தரத்தில் நாங்கள் அதனை பார்க்கக்கூடாது. இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் என்று சொல்லப்பட்டது அவர்களது அந்தஸ்தை சொல்வதற்கே தவிர உலகத்தில் எங்களது தாய்க்குரிய சட்டங்களை நாங்கள் அவர்கள் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தாய் மஹரம், தாயை பார்க்க முடியும், தாயுடன் தனிமையில் இருக்க முடியும், தாயுடன் அவன் எவ்வளவு அழகாக பேச முடியும். இதனை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களும் தாய்மார்கள் என்று சொல்லி அவர்களுடன் ஒரு மனிதன் தனிமையில் இருக்க முடியாது, அவர்களுடன் திரையில்லாமல் பேச முடியாது. அவர்கள் தாய்மார்கள் என்பது அது மிக பெரும் ஒரு கௌரவமாக சொல்லப்பட்டிருக்கின்றதே தவிர உலகத்தில் இருக்கின்ற தாயை போன்ற நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எங்களது தாய்மார்கள் பெற்ற பெண் குழந்தைகள் எங்களுக்கு சகோதரிகள். அதனை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எங்களது தாய்மார்கள், எனவே அவர்கள் பெற்றெடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெண் குழந்தைகள் எங்களுக்கும் சகோதரிமார்கள் என்று சொல்ல முடியாது. எங்களது தாயுடன் உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு சாட்சி பெரியம்மாக இருக்கின்றார்கள். அதனை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு தாய்மார்கள் என்று அவர்களுடன் உடன் பிறந்தவர்களை சாட்சிமா எங்களுக்கு பெரியம்மா என்று அழைக்க முடியாது. இந்த இடத்தில் உம்மஹாத்துல் முஃமினீன் தாய்மார்கள் என்று சொல்லப்பட்டது அவர்களுடைய அந்தஸ்தை மகிமையை கணித்து அது சொல்லப்பட்டிருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் 11 திருமணங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். நேரம் சென்று கொண்டிருப்பதனால் நான் சுருக்கமாக விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்கள் எல்லா வகையிலும் அவர்கள் சிறப்பு பெற்றவர்கள். எந்த வகையிலும் எந்த ஒரு மனிதனிடம் யாரும் ஒரு குறை காண முடியாத அளவுக்கு நிரப்பமான தூய்மை தன்மையையும் பத்தினித்தனத்தையும் ஒரு நபிக்கு மனைவியாக இருக்க வேண்டிய அனைத்து குணங்களையும் தகுதிகளையும் தராதரங்களையும் உள்ளவர்களாக அந்த 11 மனைவிமார்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்ட அவர்களது திருமணத்தில் முதலாவது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நான் ஆரம்பத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 11 மனைவிமார்கள் பெயர்களை ஞாபகப்படுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக திருமணம் செய்தது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை. முதலாவது மனைவி மரணித்த பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக காலத்தில் மற்ற 11 மனைவிமார்களுடன் ஒன்றாக இருந்தார்கள். இரண்டாவதாக திருமணம் முடித்தது சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
அதே போன்றுதான் அவர்களிடம் இருக்கின்ற போதுதான் மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அது போன்றுதான் அதே காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது திருமணமாக ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா என்ற பெண்ணை திருமணம் செய்தார்கள். ஐந்தாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்தார்கள். ஆறாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். ஏழாவதாக ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களில் 2 மனைவிமார்களது பேர் ஸைனப். ஒன்று ஜஹ்ஷுடைய மகள் ஸைனப், அடுத்தவர் ஹுஸைமாவுடைய மகள் ஸைனப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். அதே போன்றுதான் எட்டாவதாக ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் செய்தார்கள். ஒன்பதாவதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். பத்தாவதாக சஃபியா பின்த் ஹுயை இப்னுல் அக்தப் என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். இறுதியாக 11ஆவதாக மைமூனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். மதிப்புக்குரியவர்களே, இவர்களில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த 11 பெண்மணிகளில் 6 பெண்மணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களில் 6 பெண்கள் அரபியர்களிலும் உயர்ந்த குலம் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். ஹதீஜா நாயகி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா, உம்மு சலமா, சௌதா என்று சொல்லக்கூடிய இந்த 6 பெண்மணிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷி கோத்திரம், அரேபியர்களிலும் ஆகவும் உயர்ந்த வம்சம் குறைஷிகளில் இருந்து மனைவியாக வாய்த்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஹுஸைமா, ஜுவைரியா பின்த் ஹாரிஸ், இந்த 4 பெண்மணிகளும் அவர்கள் குறைஷிகள் கிடையாது, ஆனால் அரேபிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள், ஏனைய அரேபிய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் இன்னும் ஒருவர் தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மாத்திரம் பனு இஸ்ராயில் யஹூதி கோத்திரத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக வந்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியாக முதலாவதாக மனைவியாக அமைந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பு ஹதீஜா நாயகி அவர்கள் 2 திருமணம் செய்து தன்னுடைய 2 கணவனையும் இழந்திருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முதலாவதாக திருமணம் செய்தவர் அதீக் இப்னு ஆயித் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் திருமணம் செய்து வாழ்ந்து வந்த சமயம் அவர் மரணித்து விட்டார். அதன் பின்பு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் அபூ ஹாலா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மனிதரை திருமணம் செய்தார்கள். அவரும் மரணித்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிக பெரும் செல்வ சீமாட்டியாக வசதி வாய்ப்புள்ள ஒரு பெண்ணாக இருந்தபோது பல அரேபியர்கள் அவர்களை மீண்டும் திருமணம் முடிப்பதற்கு முந்தியடித்து வந்த போதும் அவர்கள் மறுப்பு தெரிவித்து இதற்கு பின்பு திருமணம் முடிப்பதில்லை என்ற முடிவுடன் வாழ்ந்து வந்தார்கள். இந்த சந்தர்ப்பம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வியாபார தொடர்பு ஏற்பட்டது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொருட்களை எடுத்துச் சென்று ஷாம் போன்ற தூர பிரதேசங்களுக்கு வியாபார நோக்கில் சென்று லாபத்தை ஈட்டி வரக்கூடிய ஒரு நன்மதிப்புள்ள நம்பிக்கையான உண்மைக்கு பேர் போன ஒரு மனிதனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் உருவெடுத்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் திருமண பந்தம் ஏற்படுகின்றது. இந்த நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வயது 40 இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வயது வெறுமனே 25 வயது மாத்திரம். 15 வயது தன்னை விடவும் வயது கூடின ஒரு பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பு எந்த திருமணமும் செய்யது கிடையாது. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 திருமணம் செய்திருந்தார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுமார் 25 வருடம் குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25வது வயதில் திருமணம் நடக்கின்றது. 40வது வயதில் நபித்துவம் கிடைக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து மக்காவில் 10வது வருடம்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைகின்றார்கள். 25 வருடம் குடும்ப வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வாழ்கின்ற போது மறுமணம் என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. முதலாவது மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் மரணம் அடைகின்ற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது திருமணத்தின் பேச்சையே வாழ்க்கையில் ஒரு முறை கூட எடுத்தது கிடையாது. அவர்கள் மரணித்த பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது திருமணத்தை முடித்துக் கொள்கின்றார்கள். இதனை வைத்து உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தில் 4 திருமணங்கள் முடிப்பது சுன்னத்தாக இருந்தாலும் முதலாவது மனைவி இருக்கின்ற போது இன்னும் ஒரு மனைவியை தேர்ந்தெடுப்பது அது முறை கிடையாது. முதலாவது மனைவி இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது மனைவியை தேர்ந்தெடுக்கவில்லை. வயதில் கூடின பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்ற போது 65 வயது. 25 வயது ஒரு வாலிபனாக இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது திருமணத்துடன் இருக்கின்ற போது அவர்கள் மரணிக்கின்ற வரை 2வது திருமணம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நபியாக அனுப்பப்பட்டு 10 வருடமாகியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் மாத்திரம்தான் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக முதலாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் தான் வாழ்ந்து வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் என்று பார்க்கின்ற போது பெண் குழந்தைகள் 4 பேர். ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன. இந்த 4 பெண்களும் ஹதீஜா நாயகியின் மூலமாக கிடைத்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அதில் 2 ஆண் குழந்தைகள் இந்த ஹதீஜா நாயகியின் மூலமாகத்தான் கிடைத்தது. அப்துல்லா, காசிம் என்று சொல்லக்கூடிய 2 ஆண் குழந்தைகள். இப்ராஹிம் என்று சொல்கின்ற இன்னும் ஒரு குழந்தை அது பிற்காலத்தில் மாரியத்துல் கிபித்தியாவின் மூலம் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குழந்தைகளில் 7 பேர்களில் 4 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும், மொத்தமாக 6 குழந்தைகள் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக வெகுமதியாக கொடுத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஏராளமாக சொல்லி இருக்கின்றார்கள். திர்மிதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், خير نساء الدنيا خديجة بنت خويلد. இந்த உலகத்தில் இருக்கின்ற பெண்களில் ஆகவும் சிறந்த பெண்மணி இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் வாழ்கின்ற போது நான் அவர்களை கண்ணால் கண்டது கூட கிடையாது. ஹதீஜா நாயகி அவர்கள் மரணிக்கின்ற போது ஆயிஷா நாயகி அவர்களுக்கு அப்பொழுதுதான் 2 வயதாக இருக்கின்றது. சொல்கின்றார்கள், நான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எனது கண்களால் கண்டது கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஜா நாயகியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்கள் இன்னும் ஒரு திருமணத்தை அவர்கள் விரும்புவது கிடையாது, அவர்கள் விரும்பியது கிடையாது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிற்காலத்தில் எங்களுடன் வாழ்கின்ற போது, நாங்கள் 10 மனைவிமார்களாக வாழ்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் கூட மரணித்த அந்த வயது போன அந்த ஹதீஜா நாயகி அவர்களை பற்றி தான் சிலாகித்து பேசுவார்கள். அது எங்களுக்கு மிகவும் ரோஷத்தை ஏற்படுத்தும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே நான் கேட்பேன், அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இன்ன ஹதீஜா நாயகி அவர்களை பத்தி சொல்றத பார்த்தா லம் யகுன் ஃபித் துன்யா இம்ராஅத்துன் இல்லா ஹதீஜா, உலகத்துல ஹதீஜாவை தவிர ஒரு பொம்புலையே இல்லாத மாதிரி தானே கதைக்கே. அவ்வளவு சிறப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்களை பற்றி பேசுவார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்படி அல்ல, இன்னஹா கானத் ஃபகானத், உங்களுக்கு தெரியாதே, இஸ்லாத்தில் ஆரம்பமாக இருக்கின்ற போது அந்த ஹதீஜா எனக்கு இப்படி இப்படி எல்லாம் உதவி செய்தாள், மிக பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்தாள். ஆனால் உலகத்தில் அனைத்து மக்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இதனை பொய்ப்பித்த போது இந்த மார்க்கத்தை முதலாக ஏற்று எனக்கு தைரியம் ஊட்டியது எனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமனத் பி ஹீன கஃபரன் நாஸ், நான் இந்த நபித்துவத்தை எடுத்து வருகின்ற போது எல்லா மக்களும் அதனை நிராகரித்த போது என்னை முதலாக ஈமான் கொண்டு ஏற்றுக்கொண்டது அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வஸத்தகத்னி இத் கذبني الناس, முழு உலக மக்களும் என்னை நம்பிக்கையாளர் உண்மையாளர்கள் என்று 40 வருடம் எனக்கு மகுடம் சூட்டிய அதே மக்கள் அவர்களது நாவுகளால் என்னை சாதிக் என்று சொன்னவர்கள், உண்மையாளர் என்று சொன்னவர்கள், நான் நபியாக அனுப்பப்பட்ட போது என்னை காதி பொய்யன் என்று என்னை பொய்ப்பித்த போது என்னை உலகத்தில் உண்மைப்படுத்திய ஒரே ஒரு ஜீவன் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான். வாசதினி பிமாலிஹா இத் ஹர்ரமனி الناس, முழு உலக மக்களும் எனக்கு இந்த மார்க்கத்தை பரத்துவதற்கு சொத்து செல்வங்களை தராமல் அவர்கள் தடுத்து கொண்ட போது தனது எல்லா வகையான சொத்து செல்வங்களையும் செலவு செய்து எனக்கு உறுதுணையாக இருந்தவர் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வரஸகனி மின்ஹல் வலத, அல்லாஹ் எனது குழந்தைகளில் அனைவர்களையும் அல்லாஹ் இந்த ஹதீஜாவின் மூலம் தான் தந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய 10 மனைவிமார்கள் மூலம் எந்த குழந்தையும் கிடையாது. நபி அவர்களது 11 மனைவிமார்களில் ஒரே ஒரு மனைவி ஹதீஜா நாயகியின் மூலமாகத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் என்கின்ற குழந்தையை தவிர அனைத்து குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது சிறப்பை பற்றி கூறும்போது சொன்னார்கள், எனக்கு ஹிரா குகையில் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனத்தை இறக்கி என்னை நபித்துவத்தை எனது முதுகில் அவர்கள் சுமத்திய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையான தோற்றத்தை நான் அன்று கண்டேன். 600 இறக்கைகளை கொண்டவர்களாக அவர்களது 2 இறக்கைகளை விரித்தால் இந்த உலகத்தின் கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதி மூடிவிடுகின்ற அளவு பிரம்மாண்டமான அந்த இறக்கைகளை கொண்ட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 இறக்கைகளுடன் அவர்கள் வந்த அந்த பயங்கரமான காட்சி, உலகத்தில் இதற்கு முன்பு நாம் கண்டிடாத அந்த பயங்கரமான காட்சியை கண்டு நடுக்கத்துடன் திடுக்கத்துடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள் போற்றுங்கள் என்று வந்தபோது ஹதீஜா நாயகி அவர்கள் 3 துணிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனை போற்றி ஆறுதல் படுத்தி சொன்னார்கள், அப்ஷிர், எனது கணவனே, நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, நீங்கள் கண்டது ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருக்க முடியாது. நீங்கள் நல்ல மனிதர், உங்களுக்கு மோசமான ஒரு நிலை வந்துவிட முடியாது. அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டார். வ இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கின்றீர்கள். வ தஹ்மிலுல் கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை அவர்கள் துவண்டு போகின்ற போது அதனை சொல்லி மனைவி அவர்களை உறுதிப்படுத்தினார்கள். நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கின்றீர்கள். வ தஹ்மிலுல் கல்ல, கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கின்றீர்கள், அவர்களுடைய சிரமங்களை நீங்கள் போக்கி வைக்கின்றீர்கள். வஸ்தத்துகுல் ஹதீஸ, நீங்கள் உண்மையை பேசுகின்றீர்கள். வதுஈனு அலா நவாஇபில் ஹக், ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளையும் கொடுத்து நடக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை ஒரு போதும் கைவிட மாட்டான் என்று
ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா எனக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலம் முதல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் இந்த இஸ்லாத்தை மறுத்த போது உலகத்தில் ஆண்களிலும் பெண்களிலும் ஒட்டுமொத்தமாக முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். எவ்வளவு அவர்களுக்கு ஆனந்தமும் இன்பமும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக்ஸிரு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எப்பொழுதும் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தாலும் அவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு ரோஷம் வரும். மா ரஐதுஹா, நான் ஹதீஜா நாயகியை காணவில்லை, அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை நான் காணாத போதும் அவர்கள் சொல்கின்ற விடயத்தை கேட்கின்ற போது எனக்கு ரோஷம் வரும். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஜா நாயகி அவர்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கமாக இருந்தார்கள் என்றால், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அறுத்து விட்டால் அந்த ஆட்டை வேகமாக துண்டுகளாக போட்டு ஹதீஜா நாயகி அவர்களது நண்பிகளுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைப்பார்கள். மனைவிக்கு கொடுக்கின்ற கௌரவத்தை மனைவியின் நண்பிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போதும் அந்த உறவை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டார்கள். மனைவி மரணித்தாலும் மனைவிக்கு செய்கின்ற ஒரு கௌரவமாக மனைவியின் நண்பிகளுடைய வீடுகளுக்கு அதனது அன்பளிப்புகளை இறைச்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்புவார்கள். ஏன்? மனைவியின் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது கொண்ட அன்பு பாசத்தின் வெளிப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை செய்து கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது உங்களிடம் ஹதீஜா நாயகி அவர்கள் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு வரப்போகின்றார்கள். உங்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வைதா அத்தக்க, ஹதீஜா நாயகி உங்களிடம் வந்தால் ஃபக்ரா அலைஹ ஸலாம மின் ரப்பிஹா வ மின்னி, நானும் எனது ரப்பும் அல்லாஹ்வும் ஹதீஜா நாயகி அவர்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பு! அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், நானும் சலாம் சொன்னதாக உங்களது மனைவி ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். இவ்வளவு சிறப்புகளும் அந்தஸ்துகளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இருந்தது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இரக்கத்திற்கும் அன்புக்கும் பாத்திரமான அதே ஏக மனைவி அவர்கள் ஜீவிய காலத்தில் வாழ்கின்ற போது இன்னும் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனைவியின் இழப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் பேர் இடியாக அமைந்தது. அந்த வருடம் ஆமுல் ஹுஸ்ன், கவலையின் வருடம் என்றே பிரகடனப்படுத்தப்பட்டது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்த மனைவியும் அபூ தாலிபுடைய மரண செய்தியும் ஒரே வருடத்தில் நிகழ்ந்ததனால் அந்த வருடமே கவலையின் வருடம் என்று அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியின் பிரிவால் துவண்டு அவர்கள் கவலையுற்று இருக்கின்ற சந்தர்ப்பம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்திய, உலகத்தில் என்ன துன்பம் வந்தாலும் ஆறுதல் படுத்திய ஒரு உள்ளம் அந்த ஹதீஜா நாயகி மரணித்து விட்டார். இந்த நபி அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்கு உலகத்தில் யாரும் இல்லாத சந்தர்ப்பம், அல்லாஹ் தன்னிடம் நேரடியாக அவர்களை அழைத்து ஆறுதல் படுத்தினான். அதுதான் இஸ்ரா வல் மிஅராஜ், விண்ணுலக பயணம். அந்த வருடம் தான் நடைபெற்றது. ஹதீஜா நாயகின் மரணத்தின் மூலமாக கவலையுற்றிருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி 7 வானம் கடந்து அவர்களிடம் அழைத்து ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு அன்பளிப்பாக தொழுகையை அனுப்பி வைக்கின்றார். மதிப்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரண்டாவது திருமணத்தின் பேச்சை எடுக்கின்றார்கள். இதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த 11 மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் கன்னி பெண்ணாக இருந்தார்கள். மற்ற ஏனைய 11 பெண்களும் விதவைகளாக, உதவிக்கு யாழ் இல்லாமல் மிக பெரும் சிரமம் கொண்ட நிலையில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காகவும் அவர்களது கோத்திரங்களில் குடும்பங்களில் இஸ்லாத்தை விஸ்தரிப்பதற்காகவும் ஒரு மிக பெரும் ஊடகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களது திருமணங்களை ஆக்கிக் கொண்டார்களே தவிர அவர்களது தேவைகளுக்காக அவர்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை. இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்கு, இஸ்லாத்தை விரிவுபடுத்துவதற்கு அந்த குடும்பங்களில் உள்ள பெண்களது திருமணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு செய்த இரண்டாவது திருமணம் தான் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்களும் விதவையானவர்கள், வயதில் கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடன் வாழ்ந்து வருகின்ற போது இவர்களை தலாக் சொல்வதற்காக, இவர்களை விவாகரத்து செய்வதற்காக விரும்புகின்ற போது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வயது போய்விட்டது, நான் அதனை உணர்கின்றேன், உங்களது வேலைகளை என்னால் செய்ய முடியாமல் இருக்கின்றது, நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் என்னை நீங்கள் தலாக் சொல்லிவிடக் கூடாது. காரணம், நான் நபியுடைய மனைவி என்கின்ற அந்தஸ்துடன் உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். எனவே நீங்கள் இன்னும் ஒரு திருமணத்தை நீங்கள் செய்து கொள்கின்ற போது, இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களது வாழ்கின்ற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது திருமணமாக கன்னி பெண்ணாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் குடும்ப வாழ்க்கையை சுமார் 9 வருடம் தான் வாழ்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது ஆயிஷா நாயகி அவர்களது வயது வெறுமனே 18. 9 வயதில் திருமணம் செய்தார்கள். தனது 18வது வயதில் தனது கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பின்பு சுமார் 50 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். 50 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். தனது 68வது வயதில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 9 வருடங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்கின்ற போது அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ஒரு மிகப்பெரும் ஒரு இட்டுக்கட்டை அந்த குறைஷி காஃபிர்களும் முனாஃபிக்குகளும் கட்டவிழ்த்த போது அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சூரத்து நூருடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களது மனைவி ஆயிஷா பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் 8 வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றார். இதைவிடவும் வேறு சிறப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கியாமத்து நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர் என்று அல் குர்ஆனில் 8 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றார். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பத்தினித்தனமான ஒரு பெண்மணி, ஈமான் உள்ள பெண்மணி என்றும் அல்லாஹ் வசனம் இறக்குகின்றான். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக பெரும் பத்தினித்தனமானவர், ஈமான் உள்ள பெண்மணி என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சாட்சி பகருகின்றான். அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பு 3 இரவுகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனைவியை போன்று கனவில் காணுகின்றார்கள். திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த போது அவர்களிடம் சொன்னார்கள், உரீதுக்கு ஃபில் மனாமி 3 லயால். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களை நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பு 3 இரவுகள் உங்களை நான் கனவில் கண்டிருக்கின்றேன். ஜாஅனி பிஹில் மலக்கு, உங்களை ஒரு மலக்கு என்னிடம் ஃபீ சிர்கத்தின் மின் ஹரீர், ஒரு பட்டு துணியால் உங்களை போர்த்தி என்னிடம் கொண்டு வந்து சொன்னார், ஹாதிஹி இம்ராத்துக, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ உங்களது மனைவி வந்திருக்கின்றார்.
ஃபஅக்ஷிஃபு அன் வஜ்ஹிக, அந்த திரையை நான் 3 இரவுகளும் நீக்கி பார்த்தேன். ஃபைதன் அன்தீஹிய, அந்த திரைக்குள்ளால் இருந்தது நீங்களாக இருந்தீர்கள். உங்களை நான் 3 முறை கனவில் எனது மனைவியாக கனவு கண்டேன். நபிமார்களது கனவும் வஹியாக இருக்கின்றது. நபிமார்கள் கண்ட கனவும் வஹி. அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுப்பது போன்று கனவு கண்டு அதனை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 இரவுகளும் கனவை கண்டபோது சொன்னார்கள், இயக்கு மின் இந்தில்லாஹ், இது உண்மையில் அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கும் என்றால் யும்ரிஹி, அது நடந்தே ஆகும் என்று சொன்னார்கள். அதுபோன்று இன்று நான் உங்களை திருமணம் முடித்திருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த போது சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், ஐயுன் நாசி அஹப்பு இலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு மனிதர்களில் ஆகவும் விருப்பத்துக்குரியவர் யாராக இருக்கின்றார்? சொன்னார்கள், ஆயிஷா, எனது மனைவி ஆயிஷா தான் எனக்கு ஆகவும் விருப்பத்துக்குரியவர். நான் மீண்டும் கேட்டேன், மினர் ரிஜால், ஆண்களில் உங்களுக்கு ஆகவும் விருப்பத்துக்குரியவர் யார்? சொன்னார்கள், அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் இருக்கின்றாரே ரலியல்லாஹு அன்ஹு, இவர்தான் எனக்கு ஆண்களில் மிகவும் விருப்பத்துக்குரியவர். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருந்த உறவு ஒரு நண்பராக மாத்திரம் இல்லாமல் மாமனார் மருமகன் முறையில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை திருமணம் முடித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மருமகனாக மாறுகின்றார்கள். மாமனார் மருமகனுடைய உறவு என்ன சொன்னார்கள்? எனக்கு உலகத்தில் ஆகவும் விருப்பமான மனிதர் எனது மாமனார் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, இதுபோன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இரக்கமாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். நாங்களும் எங்களது குழந்தைகளை, மனைவிமார்களை இரக்கமாக அவர்களது பெயரை சுருக்கி நாங்கள் அழைப்பது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷ் என்று அன்பாக இரக்கமாக மனைவியை அழைத்து சொன்னார்கள், இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கின்றார், உங்களுக்கு சலாம் சொல்லுகின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், தரா மாலா நரா, அல்லாஹ்வின் தூதரே, எந்த கண்ணுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கவில்லையே, உங்களுக்கு தான் விளங்குகின்றார். எனவே வ அலைஹி ஸலாத் வ அலைஹி ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஸலாத்திற்கு பதில் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹாதிஹி ஸௌஜதுக ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உங்களது மனைவி ஆயிஷா இருக்கின்றாரே ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் உங்களுக்கு உலகத்தில் மாத்திரம் அல்ல மனைவி, நாளை மறுமையிலும் இவர்கள் உங்களது மனைவிமார்களில் ஒருவராக இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்திலும் உங்களுக்குரிய மனைவிமார்களில் ஒருவராக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறு வயதுடைய பெண்மணியாக இருந்தாலும் மிக பெரும் அறிவு ஞானம் உள்ள பெண்ணாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹதீதுகளை அறிவித்த சஹாபாக்கள் வரிசையில், அதிகூடிய ஹதீதுகளை அறிவித்தவர்கள் வரிசையில் 4ஆம் இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்றார்கள். 2210 ஹதீதுகளை அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு பெண்ணாக இருந்தபோது, ஒரு சிறு வயது துடிப்புள்ள ஒரு பெண்ணாக, ஒரு அறிவு ஞானியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அபு மூசா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு ஏதாவது மார்க்க விடயத்தில், ஏதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டால், ஏதாவது ஒரு விடயத்தில் எங்களுக்கு சந்தேகம் வந்தால், ஃபஸஅல்னா ஆயிஷா, நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அந்த வினாவை தொடுப்போம், அவர்கள் அதற்கான சரியான விளக்கத்தை தருவார்கள். எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கான விளக்கத்தை தராமல் அவர்கள் இருந்தது கிடையாது. அவ்வளவு அறிவு ஞானம் உள்ள ஒரு பெண்ணாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள்.
மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அதே போன்றுதான் நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்ததே ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் இவர்களும் ஒரு விதவையாக, ஒரு சஹாபியுடைய பெண்மணியாக இருக்கின்ற போது, ஒரு யுத்தத்தில் ஷஹீதான ஒரு சஹாபியுடைய பெண்மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வளித்திருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 3வது வருடம் நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது கணவன் ஷஹீதாக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு உதவிக்காக யாரும் இல்லாத சந்தர்ப்பம், அவர்களது விடயங்களை கவனிப்பதற்கு யாரும் இல்லாத சந்தர்ப்பம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த ஹுஸைமா ரலியல்லாஹு, இந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பட்டம் இருக்கின்றது. உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய் என்று சொல்லப்படும். காரணம், எப்பொழுதும் ஏழைகளுடன் சேர்ந்திருப்பார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், ஏழைகளுக்கு அன்பு காட்டுவார்கள். இது இஸ்லாத்திற்கு முன்பே அவர்களிடம் இருந்த பண்பு என்பதனால் ஜாஹிலியா காலத்திலே இவர்களுக்கு உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய் என்ற ஒரு புனைப்பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. இப்படிப்பட்ட பெண்ணைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக திருமணம் செய்தார்கள். என்றாலும் இந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குறுகிய காலம்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு ரிவாயத்தில் 3 மாதம் என்றும், இன்னும் ஒரு ரிவாயத்தில், இன்னும் ஒரு அறிவிப்பில் 8 மாதம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக வாழ்ந்தார்கள். அதற்கு பின்பு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களது 30வது வயதில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்காக வேண்டி ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஜன்னத்துல் பக்கீயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களில் முதலாக அடக்கம் செய்யப்பட்டவர்கள் இந்த ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஏற்கனவே மரணித்தது ஒரே ஒரு மனைவி ஹதீஜா நாயி. அவர்கள் மரணித்தது மக்காவில் ஹஜூன் என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் மதீனாவுக்கு வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் முதலாக மரணித்தவர்கள் இந்த நான்காவதாக திருமணம் செய்த இந்த ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவதாக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகள். அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மருமகன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாமனாரும் மருமகனும். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா, இந்த ஹஃப்ஸா நாயகி அவர்களும் ஏற்கனவே திருமணம் செய்தவர்கள், விதவையாக இருந்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவிலேயே கணவன் மனைவியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஃப்ஸா நாயகியும் கணவன் ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள். அதற்கு பின்பு அவர்கள் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் போனார்கள். மதீனாவில் நடைபெற்ற அந்த பத்ருடைய யுத்தத்திலும் இந்த ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயப்பட்டார்கள். உஹதுடைய யுத்தத்திலும் கலந்து கொண்டார்கள், அதிலும் காயப்பட்டார்கள். அதே வலியினால் ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விடுகின்றார்கள், மரணித்து விடுகின்றார்கள். தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடும் கவலை, மகளுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், எனது மகள் ஹஃப்ஸாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். உஸ்மான் அலி சொன்னார்கள், எனக்கு இப்பொழுது திருமணம் செய்கின்ற எந்த அபிப்பிராயமும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று சொன்னார்கள், எனது மகள் ஹஃப்ஸா விதவையாக இருக்கின்றார்கள், நீங்கள் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அதற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் உங்களது மகளை எனக்கு திருமணம் முடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தீர்கள். நான் அந்த நேரம் மௌனமாக இருந்தேன்.
காரணம் என்னவென்றால், அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொன்னார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, நமது நண்பர் உமருடைய மகள் ஹப்ஸா விதவையாக இருக்கின்றார்கள், எனக்கு திருமணம் முடிக்கின்ற ஐடியா இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொன்னார்கள். நபி அவர்களது ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் அன்று மௌனமாக இருந்து விட்டேன். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களது மகளை திருமணம் முடிக்கவில்லை என்றால் நான் முடித்திருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களது மகளை முடிக்கின்ற ஒரு அபிப்பிராயம் இருப்பதாக என்னிடம் சொன்னார்கள், அதனால் தான் நான் மௌனமாக இருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்னை விட ஒரு சிறந்த ஒரு மனிதனை உங்களது மகளுக்கு அல்லாஹ் கணவனாக தந்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் கணவனாக தந்திருக்கின்றான். இப்படியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். அதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்புதான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது 60வது வயதில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 45வது வருடத்தில் தான் அவர்கள் மரணித்தார்கள். அதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் சென்று விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பு அடுத்த திருமணமாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இவர்கள் அனைவர்களும் விதவைகள். எல்லா சஹாபாக்களுடைய அவர்களுடைய மனைவிமார்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்ட போது அந்த பெண்மணிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அதற்கு பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்று அதற்கு பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது திருமணங்களை இஸ்லாத்துடைய காரணங்களை வைத்து, இஸ்லாத்தை பரத்துவதற்காக, இஸ்லாத்தை விரிவுபடுத்துவதற்காக, ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த இந்த பெண்மணிகளுக்கு வாழ்வளிப்பதன் மூலம் அவர்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற தஅவாவுடைய நோக்கத்தை மாத்திரம் மையமாக வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 11 திருமணங்களையும் வாழ்வில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பல வகையான முன்மாதிரிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சுருக்கமான நேரத்தில் நாங்கள் முடியுமான சில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களது விடயங்களை பார்த்தோம். உண்மையில் சில மனைவிமார்களது விடயங்கள் மாத்திரம்தான் ஹதீஸ்களில் விரிவாக இருக்கின்றது. சில மனைவிமார்களை பற்றிய விடயங்கள் அது சுருக்கமாக மாத்திரம்தான் ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்களும் இருக்கின்ற நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மனைவிமார்களது வாழ்க்கை வரலாறுகள் சம்பந்தமாக எழுதப்பட்ட பல கிதாபுகள், அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் என்றே ஒரு புத்தகமே கோர்க்கப்பட்டிருக்கின்றது. தமிழிலும் அந்த புத்தகங்கள் இருக்கும். எனவே ஆதாரபூர்வமான புத்தகங்களை சில கிதாபுகள், சில புத்தகங்கள் அது எங்க வருகின்ற ஆதாரம் இல்லாமல் சில கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியான விடயங்களை தவிர்த்து கொண்டு ஆதாரபூர்வமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்ற புத்தகங்களை நீங்கள் வாங்கி உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்கள், படிப்பினைகள் இருக்கும். எனவே வல்லவர் ரஹ்மான் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த நல்ல விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசினோமோ, முதாக்கரா செய்தோமோ, அப்படிப்பட்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக அமைந்தார்களோ அது போன்ற ஒரு சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு காலமும் நடைபெற்ற இந்த திருமிதி ஷரீஃபை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு இதனது நன்மைகளை நாளை மறுமையில் எந்த குறைவும் இல்லாமல் எங்களது மீசானுடைய அந்த தராசை கதிக்கின்ற ஒரு மிக பெரும் பொக்கிஷமாக அல்லாஹ் இந்த சபையையும் இதனது நன்மையையும் ஆக்கி அருள்வானாக. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته الآمة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القوي فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من جملة حفاظه. اللهم قرب إلى أفهامنا بعد معانيه
ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. اللهم ثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر لنا ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة روح سيدنا محمد صلى الله عليه وسلم، ثم إلى روح الإمام الحافظ أبو عيسى محمد بن عيسى بن ثورة الترمذي، وإلى أرواح جميع المحدثين رضوان الله عليهم أجمعين، ثم إلى روح أرواح علمائنا وعمار مساجدنا كانوا سببا لجمعنا هذا. اللهم اغفر لهم وارحمهم وارزقهم خير الدارين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين إماما. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய நாளில் எமக்காக உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற தலைப்பினில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களின் சிறப்புகளை பற்றி சிறப்பான முறையில் உரை நிகழ்த்திய ஹஜ்ரத் அக்கரைப்பற்று ஜமியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர், அதேபோன்று அக்கரைப்பற்று மர்கஸில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அபூபக்கர் சித்திக் அரபு கலாபீடத்தினுடைய விரிவுரையாளர் என்டி சர்ஜுன் ஹாஃபிஸ் ரஹ்மானி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் இறுதியான பயானை முடித்து கொண்டதோடு நாளைய தினம் அசர் தொழுகையை தொடர்ந்து தமாம் நிகழ்வு நடைபெறும். அதன் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம்.